வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா மன்சூர் அலிகான்ஸை பற்றி பேச போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் ஆதரவாக பேசினார் மன்சூர் அலிகான். முடிஞ்சால் தொட்டு பாருங்கள், கைது பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு கொந்தளிக்கு அப்படி இப்படி பேசினவர் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பிரஸ் மீட் பற்றி எஸ்ஐஆர் பற்றி பேசியிருந்தார் பிரஸ் மீட்டில். அதுக்கப்புறம் தளபதி விஜய் பற்றி என்னென்னா எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன் இந்த மாற்றம்? உண்மையிலே இவர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ்லேருந்து காப்பாற்றி விட்டுருச்சா தமிழக அரசு, இல்லை இவருக்கு பெட்டி எங்கேயும் வந்திருக்கா அப்படிங்கிறதா தெரியல. ஏன்னா மன்சூர் அலிகான் பேசினது எப்படியும் ஓப்பனாக பேசிடுவார். எல்லா பிரஸ் மீட்லேயும் பயங்கரமாக ஓப்பனாக பேசிடுவார். இப்போ எந்த பயமே இல்லாமல். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தளபதி விஜய்க்கு இந்த ஒரே ஆதரவாக மன்சூர் அலிகான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக இறக்கி விட்டால் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழக அரசு வேறு எந்த கட்சியால் ஒன்றும் பண்ண முடியலனால பாஜக அரசு விஜயை களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரே பாஜக எதிர்ப்பாளர் தளபதி விஜய் எதிர்க்கிறாரு. எல்லாருக்குமே கொள்கை எதிரி பாஜக, அரசு எதிரி திமுகன்னு எல்லாருக்குமே தெரியும். இது மாநாட்டிலேருந்து சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு இன்ன வரைக்கும். திமுக எதிர்க்கலைன்னா எதுக்கு இந்த தளபதி விஜயை பாஜக இலக்கி விடணும்? ஏன் பாஜக அந்தளவுக்கு பலவீனமானாலா? பலமாக இந்த நீங்கள் தானே பாஜக, எதுக்கு விஜய் இறக்கி விடணும்? ஏன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஜக ஜெயிச்சிச்சு. இது தெரிய வேணாமா? இன்னும் ஒன்று சொல்கிறேன், எத்தனை நடிகர்கள் தளபதி விஜய்க்கு எதிராக களமிறங்கினாலும் தளபதி விஜய் தான் ஜெயிப்பார். கண்டிப்பாக எல்லா மூஞ்சிலையும் கழிவு பூசுவார். அது நடக்கத்தான் போகுது கண்டிப்பாக. ஏன்னா இன்ன வரைக்கும் தளபதி விஜய்க்கு ஆதரவாக தான் மக்கள் இருக்காங்க. ஓட்டு போட விஜய் எப்படா ஓட்டு போட ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. காரணம் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தனால. கண்டிப்பாக ஒரு 2026 தேர்தலுக்கெல்லாம் மாறும். அரசியலுக்கெல்லாமே அதில் போகுது தளபதி விஜயால். என்ன நடக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.